இவர் தன்னந்தனியாக நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். யாரும் வருபவர்கள் என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வர வேண்டுமே தவிர நான் யாரோடும் அவர்களுக்கு கீழே இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் மந்திரி பதவி கொடுக்கிறேன் என்று சொல்லிய பிறகும் கூட ஒருவரும் உங்கள் கட்சிக்கு வரவில்லை என்றால் இதெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். வந்தார்களா என்று கேட்கிறார். அதுதான் அடையாளம். அதாவது நம்முடைய கட்சியை வலிமையாக யார் வருவார்கள்ங்கிற சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அரசியலில்? முதல்ல இடம் போடுவேன். மற்ற கட்சியோடு விடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், நீ கரையேறுவாயா என்று தெரியாது, நான் உன்னோடு சேர்ந்து நானும் மூழ்கி விடக்கூடாது என்று இந்த சின்ன சின்ன கட்சிகள், பல கட்சிகள் பிற கட்சிகளோடு சேர்ந்து இருக்கின்றன. அவர்கள் இங்கே வருவதற்கு தயங்குவதற்கு என்ன காரணம்? திருமாவளவனுக்கு மந்திரியாக வேண்டும் என்பது வாழ்க்கை கொள்கை. அவர் வரமாட்டேன் என்கிறார். மந்திரி பதவியை தருகிறேன் என்கிறார். இவர் ஆன பிறகல்லவா தர வேண்டும் என்று அவர் வரமாட்டேன் என்கிறார். அதே மாதிரி சிபிஎம் மற்ற கட்சிகளும் கூட. ஆகவே எதை வைத்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும் நம்முடைய கட்சியினுடைய வலிமை என்ன என்று நாம் இவ்வளவு ஆசை காட்டிய பிறகும் கூட இதுவரை எவனும் மந்திரி பதவி கொடுப்பதாக சொன்னதில்லை நம்முடைய தமிழ்நாட்டில். சொன்னவர் இவர் தான். சொன்ன பிறகும் கூட ஏன் வர மறுக்கிறார்கள் என்றால், நீ கரையேறுவாய் என்பதே தெரியாத போது உன்னோடு சேர்ந்து என்ன செய்வது என்று அவர்கள் தயங்குகிறார்கள்.